ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு இசையமைப்பாளரோட வீட்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். இசையமைப்பாளர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது இளையராஜா அவர்கள் தான். ஸோ அவங்க வீட்ல இதுவரைக்கும் பல துக்கமான விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இளையராஜா வீட்ல அப்படின்னா அவருக்கு இல்லை, ஸோ அவரோட தம்பி வீட்ல ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்களுடைய தம்பி கங்கை அமரன், அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரேம்ஜி அண்ட் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். பிரேம்ஜி சூப்பரான ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். மல்டி டேலண்டட் பர்சன் 2 பேருமே. ஸோ எல்லா விஷயமும் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பிரதர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இவங்க 2 பேரும் இருந்தாங்க. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா சென்னை 28 படம் இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதுக்கப்புறம் பிரேம்ஜி கோவா அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருக்கும் அவரோட கேரக்டர். ஸோ ஒவ்வொரு படத்துலயுமே அவரோட கேரக்டர் ரொம்பவே கேஷுவலா இருக்கும். கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ 48 வயசு ஆகுது. ஸோ அவரு இதுவரைக்கும் பல பெண்களை காதலிச்சிருக்கிறதா நிறைய கிசுகிசுக்கள், நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இது எதுக்குமே அவரு ஓப்பன் டாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொன்னது கிடையாது. பட் டிடி கல்யாணத்தப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே போயிருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிடியோட மாப்பிள்ள இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டியது. ஸோ டிடிக்கு நான் அப்பவே வந்து ப்ரப்போஸ் பண்ணேன், பட் அவங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காலாம் டிடி கல்யாணத்தப்ப அவர் வந்து போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அந்த வகையில எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்போ பிரேம்ஜி டிடியை லவ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்தது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடிகை சோனாவுமே பிரேம்ஜியை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பல நடிகைகள் கூட அவரை வச்சு விமர்சனங்கள் வந்தது. ஸோ இது எதுக்குமே அவர் வந்துட்டு செவி சாய்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் முரட்டு சிங்கிளாவே இருந்துகிட்டு இருக்காரு. எப்பப்பா கல்யாணம்? அவரை பார்க்கும்போது ரசிகர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எப்போ உங்களுக்கு கல்யாணம், எப்போ உங்களுக்கு கல்யாணம்? இப்ப எப்படி சிம்பு கிட்ட கேட்கிறாங்களோ அதே மாதிரி போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரேம்ஜி கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் வெங்கட் பிரபுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா பிரேம்ஜிக்கு மட்டும் ஏன் இன்னும் கல்யாணமே ஆகல? ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஏன் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அவங்க மேலையும் சரி, அவங்க குடும்பத்து மேலையும் சரி. இது எல்லாத்தையும் போக்குற மாதிரி போன வருஷம் ஜூன் மாசம் ரொம்பவே சூப்பரா வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அது கூட எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து இந்த ஃபீல்டை சேர்ந்த ஒரு பெண் கிடையாது. அவங்க வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு நார்மல் ஸ்டாஃபா தான் இருந்திருக்காங்க. ஸோ பிரேம்ஜி வந்து பேங்க் ஒர்க்குக்காக போயிருக்காரு. அங்கதான் அவங்கள பார்த்திருக்காரு. ஸோ அடுத்து ஃப்ரெண்டா பேசி பழகி அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி அடுத்து கல்யாணத்துக்கு வீட்டுல ஒத்துக்க வச்சு திருத்தணி கோவில்ல கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்தது. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய வீடியோஸ் அவங்க யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பிரேம்ஜி வீட்டுல குக் பண்ற மாதிரி, வீட்டு வேலைகள்லாம் செய்யற மாதிரியான வீடியோஸ் நிறையவே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம மாமியார் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் கூடவும் சேர்ந்து மாமியார் மசாலா அப்படிங்கிற மாதிரி சமையலுக்கு தேவையான அத்தனை மசாலாக்களையும் ரெடி பண்ணி விற்கக்கூடிய ஒரு பிசினஸும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பிசினஸ் சைட் பை சைட் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவரோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்பவே இல்ல, ஆனாலும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் இப்ப வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் கேட்டது போக, அடுத்து வீட்டுல விசேஷம் இல்லையா, வீட்டுல விசேஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் வரும். ஏன்னா கல்யாணம் ஆனாலே அடுத்து குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் வரும். பட் அந்த வரிசையில பாக்குறப்போ கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகியும் இன்னும் குழந்தை பெத்துக்காத நிறைய செலிபிரிட்டிஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு மத்தியில ரீசெண்டா பிரேம்ஜி ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. தான் அப்பா ஆக போறதா வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுக்கு 5th மந்த்துக்கான அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த பிரேம்ஜியோட ரசிகர்கள் எல்லாருமே ஓகே, காலம் போனாலும் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த விஷயம் இளையராஜா வீட்லயும் சரி, கங்கை அமரன் வீட்லயும் சரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. சோ கண்டிப்பா பெண் வாரிசா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவே இருக்கு. சோ ஏன் அப்படின்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பாடகி பவதாரணி காலமானாங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திச்சு. அந்த குடும்பத்தை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களையும், அதாவது
அதாவது அவங்களோட குரலுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அடிமையா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு குரலை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு சோகம் இன்னைக்கும் நினைச்சாலும் யார் மனசுலயும் நீங்காம தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அவங்களே வந்துதான் குழந்தையா பொறப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே அந்த குழந்தைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பெண் வாரிசா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பெண் வாரிசா இருந்தா அது நம்ம பவதாரணி தான் வந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அது கூடிய சீக்கிரம் நடந்துரும் அப்படின்ற மாதிரியுமே அவர் வந்து போஸ்டர்ல சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் அவங்க வீட்ல மட்டும் கிடையாது, மத்த நடிகர் நடிகை வீட்லயும் நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கு பிரேம்ஜியை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.